ஹாய் ஹலோ வெல்கம் டு லிசி சேனல். இது சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, கொடம்புளி போட்டு ஒரு மீன் குழம்பு தான். இது கேரளாவில் ஸ்பெஷலாக செய்கிற ஒரு குழம்பு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிப்போம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொடம்புளியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணியில். அது நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைன்னா அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதில். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு 1 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருங்க. சில டைம் சுடு தண்ணியில் கூட போட்டு வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் கூட போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். மிளகாய்த்தூள் நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான். ஆக்சுவலாக நான் 3/4 கிலோ வாங்கினேன். அதில் தலை ஒரு 2 துண்டு மட்டும்தான் குழம்புல போட்டேன். பாக்கி எல்லாம் வறுத்துட்டேன் மீன். ஸோ தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். சிம்மில் மசாலா போட்டப்புறம் சிம்மில் போட்டு வச்சு வதக்குங்க. இல்லைன்னா மசாலா அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து கரிஞ்சிடும். கரிஞ்சிச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் ஒன்று சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அதுலேயே வச்சு அந்த வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் வாஷ் பண்ணிவிட்டு நான் திருப்பி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் முறிஞ்சப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனைக்கு. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு காணாங்கத்தை மீன் தான் வாங்கியிருக்கேன். காணாங்கத்தை ஸோ நல்லாயிருக்கும். காணாங்கத்தை எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நல்லா கட் பண்ணி வச்சு மிளகாத்தூள் போட்டே வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு தனியாக வச்சேன். குழம்பு வைக்கிறது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் இதை ஊற்றிடுறேன். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இலக்கிக்கோங்க. நான் இதில் வந்து ஆக்சுவலாக இந்த புளி தண்ணி ஊற்றுறது வந்து ஒரே கையில் நான் இது படிச்சுட்டு இருக்கனால கரெக்டாக காட்ட முடியல. பட் நம்ம இந்த கொடம்புளி ஊற வச்சிருக்க தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுவேன். கொடம்புளி தண்ணி இந்த ஊற்றியாச்சு. கொஞ்சம் மூடி வச்சு நல்லா கொதிச்சப்போ அந்த இதெல்லாம் நல்லா கொதிச்சப்போம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் பீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கொடம்புளி பாருங்க, நான் ஒரு 2-3 பீஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். பட் ஆனால் அதோட ஃப்ளேவரை இறங்குறதுக்கு அந்த புளி 1-2 போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெரியும் கொடம்புளி சாப்பிட்டவங்களுக்கு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால நிறைய பேருக்கு அது பிடிக்கும். மீன் போட்டுடலாம் அவங்க. பாருங்க இதுலேயே மிளகாத்தூள்லாம் தெரியும். நான் ஆல்ரெடி வந்து மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் பிரட்டி வச்சிருந்தேன் மீனை. மோஸ்ட்லி எல்லாம் தலை தான், ஒரு 2 பீஸ் மட்டும் உடம்புக்கு போட்டிருக்கேன். ஓகேவா, நல்லா மீன் வெந்துட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக மட்டும் அந்த
சாறில் இறங்குற மாதிரி மீன் லைட்டாக பண்ணி வச்சா போதும். நான் ரொம்ப வச்சு இறக்கிட்டே இருந்தா உடஞ்சிடும் மீன். அதனால ரொம்ப இழக்காதீங்க. மூடி வச்சிடலாம். பாருங்க, மீன் நல்லா வெந்து குழம்பெல்லாம் வத்தி நல்லா நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா நான் கொஞ்சமா தான் வச்சிருக்கேன். ரெண்டு டைம் சாப்பிடும் போதே காலி ஆயிடும். ஒரு சைடு சாப்பாடு வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட குடம்புளி மீன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியதா வேணும். இதுல மேல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க லைட்டா. நம்ம வேணா அது தனியா கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில சூடு பண்ணி அதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா முறிய வச்சு, அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் கூட போட்டு முறிய வச்சு கூட அதை ஊத்திட்டு சாப்பிடலாம். அதுவும் நல்லாதான் இருக்கும். பட் ஆனால் நான் வந்து லைட்டா தேங்காய் எண்ணெய் மட்டும் பண்ணி வச்சுட்டு ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஃபினிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.